Hey guys, welcome to Learn 3D YouTube channel. நம்ம Solidworksல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ரிலேஷன், அதாவது constraintsல வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஸ் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். So first of all நம்ம எப்பவுமே பார்ட் குள்ள போவோம். So இப்போ நம்ம பார்ட்ல வந்தனே first நம்ம யூனிட் செட் பண்ணுவோம். So MMGS ஆகட்டும் IPS ஆகட்டும். So then அடுத்து பாத்தீங்கன்னா planesல வந்துட்டு நம்ம normal to கொடுத்துட்டு then plane மேல நம்ம sketches கொடுப்போம். So planeல left click கொடுத்துட்டு then sketch கொடுத்தோம் அப்படினோம்னா so obviously நமக்கு இங்க இருக்க ஐகான்ல enable ஆயிரும். So இப்போ வந்துட்டு நம்ம ரிலேஷன்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படினா so இங்க இருக்கிற sketches எல்லாத்துலயுமே வந்துட்டு ரிலேஷன் கொடுக்க முடியும். அதாவது ஒரு லைன் அப்படினா ஸ்டார்ட் பாயிண்ட் then end பாயிண்ட் இருக்கும். So அந்த பாயிண்ட்ஸ் எப்படி ஜாயின் பண்றது then கோஇன்சிடென்ஸ் எப்படி பண்றது so இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்துட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். சோ இப்போ நம்ம ஒரு 4 லைனை வச்சு நம்ம எப்படி ஒரு ரெக்டாங்கிளோ இல்ல ஸ்கொயரோ ஃபார்ம் பண்றது எப்படிங்கிறது பார்க்கலாம் வித் ரிலேஷனோட. சோ லைக் ஒரு 4 லைன் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம். சோ டிஃபரண்ட் ஆங்கிள் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு ரெக்டாங்கிளா ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் அந்த லைன் மேல பிக் பண்றேன். பிக் பண்ணும்போது இங்கேயே வந்துட்டு எனக்கு வெர்டிகலா ஹரிசாண்டலா அந்த மாதிரி ரிலேஷன் கேக்குது. பட் இருந்தாலும் நம்ம இங்க இருக்கிற ட்ரீ, அதாவது இந்த காலம்ல பாத்தீங்க அப்படின்னா சோ ஹரிசாண்டல் வெர்டிகல். சோ இந்த லைனை நம்ம வெர்டிகல் பண்ணணுமா ஹரிசாண்டல் பண்ணணுமா? சோ வெர்டிகல் பண்ணணும் அப்படின்னா வெர்டிகல் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா சோ 90 டிகிரி டிராவல் ஆகும். சோ 90 டிகிரி மட்டும் தான் டிராவல் ஆகும். சோ அதுதான் வந்துட்டு இங்க இருக்கிற கன்ஸ்ட்ரெயின், அதாவது ரிலேஷன்ஸ்ல வந்துட்டு கொடுத்திருக்காங்க. சோ அடுத்தது எக்ஸாம்பிள் லைக் இந்த லைனை வந்துட்டு நம்ம ஹரிசாண்டலா மாத்தணும் அப்படின்னா சோ ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு ஹரிசாண்டல் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்தோம் அப்படின்னா ஹரிசாண்டலா மாத்திடலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா மோஸ்டா ரிலவெண்டா வந்துட்டு வெர்டிகல் இருக்கு. பட் நம்ம ஹரிசாண்டல் கொடுத்தாலும் நமக்கு வந்துட்டு ஹரிசாண்டல் கிரியேட் ஆகும். தென் இந்த லைன் நீங்க பிக் பண்ணி வெர்டிகல் கொடுத்தீங்க அப்படின்னா சோ வெர்டிகலா பிக் ஆகும். ஓகே, சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு லைனும் ஜாயின் பண்ணணும். சோ இந்த லைன் இது கண்ட்ரோல் கொடுத்து ஸ்டார்ட் பாயிண்ட் தென் இந்த லைனோட ஸ்டார்ட் பாயிண்ட் ரெண்டையும் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா சோ இங்க இருக்கிற ஐகான்ஸ்ல வந்துட்டு ரிலேஷன்ஸ்ல வந்துட்டு ஹரிசாண்டல் வெர்டிகல் ஃபிக்ஸ் தென் மெர்ஜ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். சோ அதனால நம்ம மெர்ஜ் வந்துட்டு கொடுத்துடலாம். சோ மெர்ஜ் கொடுத்துட்டோம். சோ இப்போ இந்த ரெண்டு லைனும் ஜாயின் ஆயிடுச்சு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பாயிண்ட்டும் ஜாயின் ஆகணும். சோ இது இந்த ரெண்டும் நான் மெர்ஜ் கொடுக்குறேன். சோ இப்போ இந்த ரெண்டும் மெர்ஜ் ஆயிடுச்சு. தென் இந்த பாயிண்ட்டும் நீங்க கண்ட்ரோல் பிரஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்டும் செலக்ட் ஆகும். சோ இப்போ நான் மெர்ஜ் கொடுக்குறேன். தென் அகைன் எனக்கு இந்த பாயிண்ட்டும் கண்ட்ரோல் கொடுத்து இந்த பாயிண்ட்டும் நான் மெர்ஜ் கொடுத்தேன் அப்படின்னா சோ எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயரோ இல்ல ஒரு ரெக்டாங்கிளோ கிரியேட் பண்றதுக்கான ஒரு 4 கார்னர் இருக்கிற பவுண்டரி வந்துட்டு நமக்கு கிரியேட் ஆகும். தென் சோ எனக்கு இந்த பாயிண்ட்டும் அதாவது ஆரிஜினுக்கும் நம்ம வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ கோஇன்சிடென்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா சோ ரெண்டு ஆரிஜின் எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷன்ல வந்துட்டு கன்சிடர் ஆயிடுச்சு. சோ அதனால எக்ஸ் டைரக்ஷன் ரிலவெண்டா ஆரிஜினோட ஓரியன்டா இருக்கிறது கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. தென் ஒய் டைரக்ஷன் ரெண்டு டைரக்ஷனுக்கும் நமக்கு வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. பட் ஒரு ரெக்டாங்கிளோ இல்ல ஸ்கொயர்னா லென்த் அண்ட் பிரெத் வந்துட்டு நமக்கு தேவையில்லையா? சோ அதனால வந்துட்டு நம்ம ஸ்மால் டைமென்ஷன்ஸ் வந்துட்டு சோ ஒரு 50 x 50 வைக்கிறோம் அப்படின்னா 50 x 50. சோ இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்கொயரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சோ இதே வந்துட்டு நம்ம ரெக்டாங்கிளா கிரியேட் பண்ணணும்னா கூட 80 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் கிடைச்சிரும். ஓகே, சோ இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டு பாயிண்ட் எப்படி கோஇன்சிடென்ஸ் பண்றது, தென் லைன்ஸ் எப்படி வெர்டிகல் ஹரிசாண்டல் ரிலேஷன் கொடுக்கறது அப்படிங்கறத பார்த்தோம். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு இங்க ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். தி சேம் டைம் இங்க ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். சர்க்கிள் எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு லைன் எடுத்துக்குவோம். சோ லைனுக்கு வந்துட்டு நீங்க டூல் போய் பிரஸ் பண்றதுனாலும் ஓகே, இல்ல எல் பிரஸ் பண்ணீங்கனாலே லைன் கமாண்ட் ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, எனிவே சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த சர்க்கிள் வந்துட்டு இந்த ரெண்டு பாயிண்டோட மெர்ஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். சோ இப்போ நான் கோஇன்சிடென்ஸ் கொடுத்துட்டேன். சோ இப்போ கோஇன்சிடென்ஸ் கொடுக்கும்போது எனக்கு வந்துட்டு ஆரிஜினோட செலக்ட் ஆயிடுச்சு. சோ தென் ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ் வந்துட்டு நான் ஒரு 50 mm கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன்.
50 mm கொடுத்துட்டேன். ஸோ அந்த சர்க்கிள் மட்டும் எனக்கு கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. அட் தி சேம் டைம் நான் இங்க இருக்கிற சர்க்கிளும் இந்த பாயிண்டோட நான் மெர்ஜ் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ மெர்ஜ் கொடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு ஆக்சுவல் டயால வந்துட்டு எனக்கு வந்துட்டு மெர்ஜ் ஆயிரும். அகெயின் நான் ஸ்மால் டைமென்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு 25 கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு இதுவும் வந்துட்டு மெர்ஜ் ஆயிடுச்சு. ஓகே, தென் இந்த லைன் நான் வந்துட்டு வெர்டிக்கல் ரிலேஷன் கொடுத்துட்டு தென் இந்த பாயிண்ட்டும் நான் மெர்ஜ் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு அந்த பாயிண்ட் மெர்ஜ் ஆயிரும். தென் ஸ்மால் டைமென்ஷன்ஸ் வந்துட்டு ஒரு 30 mm கொடுத்தேன்னா என்னால வந்துட்டு 30 mm கொடுக்க முடியும். ஆர் அதர்வைஸ் நான் இந்த லைன் delete கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இதுக்கு ஒரு டைமென்ஷன் கொடுக்குறேன். ஸோ டைமென்ஷன் வந்துட்டு 50ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த லைனும் ஐ மீன் இந்த சர்க்கிளும் நான் இங்க பார்த்தீங்கன்னா குவார்டியல்னா ரெண்டு லைனும் மெர்ஜ் ஆயிரும். அதாவது ரெண்டு சர்க்கிளும் ஒரே டயால மெர்ஜ் ஆகிறது தான் நம்ம குவார்டியல்னு சொல்லுவோம். இதே டேஞ்சன்ட் நான் சொன்னோம்னா ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் டேஞ்சன்ட்னா என்னன்னு, ஒரு தொடு கோணம்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் கான்சென்ட்ரிக்னா சேம் இங்க வந்துட்டு 25 mm டயா கொடுத்தோம் அப்படின்னா இதனுடைய சென்டர் பாயிண்ட்க்கு வரும். தென் ஈக்குவல்னா இங்க இருக்கிற 50 இங்கேயும் ஈவனா 50 டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ரிலேஷன்ஸ்ல பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு குவார்டியலுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சர்க்கிள் வந்துட்டு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் பண்ணலாம், கோஇன்சிடென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு சர்க்கிளையும் நம்ம பிக் பண்ணிட்டு குவார்டியல் கொடுத்தோம் அப்படின்னம்னா சேம் அதே லைனுக்குள்ள வந்துட்டு அதாவது அதே சர்க்கிள்குள்ள வந்துட்டு நமக்கு வந்துட்டு மெர்ஜ் ஆகும். இதே இப்போ வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஸ்மால் டைமென்ஷன்ஸ் போயிட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு 25 mm டயா வந்துட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு சர்க்கிளையும் நான் பிக் பண்ணி டேஞ்சன்ட் கொடுக்குறேன். ஸோ டேஞ்சன்ட் கொடுக்கும்போது ஸோ இங்க இருக்கிற டேஞ்சன்ட்ல வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் நீங்க இந்த ரெண்டு லைன் கூட கோஇன்சிடென்ஸ் பண்ணீங்கன்னா சேம் டேஞ்சன்ட்ல இது கன்ஸ்ட்ரெயின்ல இருக்கும். பட் இதுக்கு வந்துட்டு இன்னும் டேட்டாஸ் தேவையில்லையா, ஸோ அதனால இது இன்னும் கன்ஸ்ட்ரெயின்ல இருக்காது. ஸோ அடுத்தது ஸோ இந்த சர்க்கிளையும் கண்ட்ரோல் கொடுத்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கான்சென்ட்ரிக் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு 50 mm இருக்கு. ஸோ இது வந்துட்டு 25 mm இருக்கு. பட் சேம் டயாக்குள்ள வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ணியும் பண்ணலாம். ஐ மீன் அந்த ரெண்டு பாயிண்டையும் நான் கோஇன்சிடென்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் இந்த சர்க்கிளையும் பிக் பண்ணி கான்சென்ட்ரிக் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ எனக்கு எல்லாமே கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு சின்ன டயா வந்துட்டு 25 mm டயா வந்துட்டு கன்ஸ்ட்ரெயின் இல்லாமல் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ பெரிய டயா வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரெயின் பண்ண உடனே அதனுடைய கான்சென்ட்ரிக்ல இருக்கிறதுனால இதுவும் கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்துட்டு ஈக்குவல். ஸோ ஈக்குவல் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னம்னா சப்போஸ் வந்துட்டு இந்த மாதிரி நான் ஒரு 4-5 டயா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மல்டிபிள் டைமென்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு ஸோ பாயிண்ட் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஈக்குவல் கொடுக்குறேன். ஸோ இப்போ இங்க இருக்கிற எல்லா சர்க்கிளுக்குமே வந்துட்டு எனக்கு வந்துட்டு 50 mm டயாவா வந்துருச்சு. எக்ஸாம்பிள் நீங்க வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இங்க பிக் பண்ணீங்கனாலே தெரியும். ஸோ இங்க வந்துட்டு 50 இருக்கு. ஸோ ஓவர் ரைட் ஏன் ஆகுது அப்படின்னா ஆல்ரெடி நீங்க வந்துட்டு ஈக்குவல் கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறத வந்துட்டு கிரீன் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கு பாத்தீங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு இங்க இண்டிமேட் பண்ணுது. ஸோ இந்த டேட்டா எனக்கு போகுது. இதுக்கு மேல வந்துட்டு நீங்க 50 mm இண்டிவிஜுவலா இந்த சர்க்கிளுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தான் சாஃப்ட்வேர் சொல்லுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸோ இஃப் பாசிபிள் உங்ககிட்ட சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா நீங்க மேனுவலா ட்ரை பண்ணி பாருங்க. தென் இன்னும் உங்களுக்கு டீடைல்டா வேணும்னா அடுத்த வீடியோஸ்ல நான் போடுறேன். வெயிட் அண்ட் see and watch it. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.